Hi, இது Introduction to Machine Learning தமிழ் கோர்ஸோட வீக் 5 ப்ரோக்ராமிங் டெமோ. அண்ட் இந்த டெமோவில் நம்ம பெர்செப்ட்ரான் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா செட் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு யூஸ் பண்ண அதே டேட்டா செட் தான். ஸோ ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஹவர் ஸ்டடி, அதாவது எவ்வளோ நேரம் படிச்சிருக்காங்கன்றது, அண்ட் இன்னொன்று ப்ரீவியஸ் ஸ்கோர், அதாவது முந்தின எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்றது. ஸோ ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம லேபிள் வந்து பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ பாஸ்னா கிளாஸ் 1ன்னு அசைன் பண்ணிப்போம், ஃபெயில்னா கிளாஸ் 0ன்னு அசைன் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் 1ன்றது இந்த ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் 0ன்றது இந்த ரெட் கலர் டேட்டா பாயிண்ட். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பெர்செப்ட்ரான் மாடல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ பெர்செப்ட்ரான்றது ஒரு ஐட்ரேட்டிவ் அல்காரிதம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது, அதாவது நம்மளோட டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இதே ஸ்கோர் தான் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஆகட்டும், இல்லை லீனியர் ரிக்ரெஷன் ஆகட்டும், அதுலேயும் கண்டுபிடிப்போம். இல்லை என்ன டிஃப்ரெண்ட்னா அடுத்த ஸ்டெப் தான். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா ஸ்கோர் வந்து பாசிட்டிவாக இருந்தால், அதாவது 0க்கு மேலே இருந்துச்சுன்னா கிளாஸ் 1ன்னு அசைன் ஆகிடும். ஸ்கோர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு, அதாவது 0 கீழே இருந்துச்சுன்னா கிளாஸ் 0ன்னு அசைன் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் நம்ம சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பெர்செப்ட்ரானில் நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இதில் இன்னொரு மெயின் கேட்ச் என்னென்னா, அந்த ஸ்கோரோட வேல்யூ வந்து முக்கியமே இல்லை. அதாவது 0 ஸ்கோரோட சைன் மட்டும்தான் முக்கியம். அது வந்து 100 இருக்கட்டும், இல்லை 200 ஆகட்டும், இல்லை 300 ஆகட்டும், ஸ்கோரோட வேல்யூ வந்து தேவையே இல்லை. ஸ்கோர் வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா எவ்வளோவா இருந்தாலுமே அது வந்து கிளாஸ் 1ன்னு ஆகிடும். ஸ்கோர் வந்து 0 கீழே இருந்துச்சுன்னா கிளாஸ் 0ன்னு ஆகிடும். ஸோ அடுத்த முக்கியமானது வந்து அப்டேட் ரூல். ஸோ பெர்செப்ட்ரான் வந்து எந்தெந்த டேட்டா பாயிண்ட்ஸில் மிஸ்டேக் இருக்கோ அங்கெல்லாம் அப்டேட் ரூல் அப்ளை ஆகும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மிஸ்டேக் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெடிக்ஷன் 0, பட் ஆனால் ட்ரூ லேபிள், அதாவது 1ன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது அப்டேட் வந்து வெயிட் ஈக்குவல் டு வெயிட் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ்னு நடக்கும். ஆனால் இப்போ ப்ரெடிக்ஷன் வந்து 1, ஆனால் ட்ரூ லேபிள் 0வாக இருக்கும்போது, அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது அப்டேட் வந்து வெயிட் ஈக்குவல் டு வெயிட் மைனஸ் ஃபீச்சர்ஸ்னு நடக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ்க்குமே பெர்செப்ட்ரான் அப்டேட் பண்ணும். அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமேட்டில் எழுதிடலாம். ரிட்டர்ன் np.var. ஸோ np.varன்றது நம்பையில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா z greater than equal to 0. ஸோ அப்படி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம ஸ்கோர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கிளாஸ் 1, இல்லை நெகட்டிவாக இருந்தால் கிளாஸ் 0 அப்படின்னு அசைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பெர்செப்ட்ரானை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட்ஸ் எல்லாம் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம், பயாஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். n ஐட்ரேஷனுக்கு இது ரன் ஆக போகுது. ஸோ ஃபார் எவ்ரி டேட்டா பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கோர் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதாவது நம்மளோட டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற ஸ்கோரை வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணி ப்ரெடிக்டட் லேபிளை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் ப்ரெடிக்டட் வந்து ப்ரெடிக்டட் லேபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அப்டேட் டைரக்ஷன். ஸோ அப்டேட் டைரக்ஷன் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறேன்னா, ட்ரூ லேபிள் மைனஸ் தி ப்ரெடிக்டட் லேபிள்னு போடுறேன். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம அப்டேட் எப்படி நடக்கணும். ஸோ இப்போ ஒய் வந்து ஒய் ட்ரூ வந்து 1ஆக இருக்குது, ஒய் ப்ரெடிக்ஷன் 0வாக இருக்குது அப்படின்னா அப்டேட் வந்து டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எக்ஸ்ன்னு நடக்கணும். ஸோ அங்கே வந்து அப்டேட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அப்டேட் டைரக்ஷன். அதே மாதிரி ஒய் 0வாக இருக்குது, ஒய் ட்ரூ 0வாக இருக்குது, ஒய் ப்ரெடிக்ஷன் வந்து 1ஆக இருக்கும்போது அப்டேட் வந்து நெகட்டிவாக இருக்கணும், அதாவது டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எக்ஸ்ன்னு நடக்கணும். ஸோ அந்த ப்ளஸ் நெகட்டிவ் அந்த டிஃப்ரென்ஸ்க்கு வந்து டேக் கேர் பண்ணதான் இந்த அப்டேட் டைரக்ஷன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வெயிட்ஸும் பயாஸும் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ வெயிட்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ப்ளஸ் அப்டேட் டைரக்ஷன் டைம்ஸ் எக்ஸ்ஐ. ஸோ இந்த அப்டேட் டைரக்ஷன் வந்து ப்ளஸ்ஸா மைனஸான்னு வந்து அதுவே பார்த்துக்கும். அதே மாதிரி பயாஸுக்கும் வந்து பயாஸ் ஈக்குவல் டு பயாஸ் ப்ளஸ் அப்டேட் டைரக்ஷன். ஸோ இது n ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட்ஸும் பயாஸும் ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ அடுத்தது விஷுவலைசேஷன் பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்த ஒரிஜினல் டேட்டா செட்டுக்கு வந்து இதுதான் பெர்செப்ட்ரான் கண்டுபிடிச்ச பவுண்ட்ரி வேல்யூ. இந்த பவுண்ட்ரி வேல்யூ வந்து பெர்செப்ட்ரானில் வந்து எப்போவுமே பெஸ்ட்டான பவுண்ட்ரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பவுண்ட்ரி வந்து எந்த பவுண்ட்ரி வேணால் இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி பவுண்ட்ரியும் இருக்கலாம், இல்லை டயக்னலியும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட்டான பவுண்ட்ரி இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ அது வந்து பெர்செப்ட்ரானோட டிஸ்அட்வான்டேஜ் கூட. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. இங்கே ஒரே ஒரு மட்டும் கவர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மிஸ்டேக் இல்லாத பாயிண்ட்டுக்கு வந்து அப்டேட்டே இருக்காது. ஸோ அப்போ வந்து அப்டேட் டைரக்ஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்டேட் டைரக்ஷன் ஜீரோவாக இருக்கும்போது வைட்ஸுக்கும் பயாஸ்க்கும் அப்டேட் இருக்காது. நம்ம டிஃப்ரெண்ட் மிஸ்டேக் இருக்கும்போது மட்டும்தான் அப்டேட் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு டாபிக், பெர்செப்ட்ரானில் வந்து லீனியர் செப்பரபிலிட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ டேட்டா செட் வந்து லீனியர் செப்பரபிளாக இல்லைன்னா பெர்செப்ட்ரான் அல்காரிதம் வந்து கன்வர்ஜ் ஆகாது. பட் ஆனால் அதே கேஸில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், ஸோ நம்ம பார்த்த முந்தின அல்காரிதம் வந்து டேட்டா செட் வந்து லீனியர்லி செப்பரபிளாக இல்லைனாலுமே கன்வர்ஜ் ஆகும். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் என்ன பண்ணோம்னா, ஸோ எரரை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும், ஈவன் தோ டேட்டா செட் வந்து லீனியர்லி செப்பரபிளாக இல்லைனாலுமே. ஸோ அது வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஆனால் பெர்செப்ட்ரானில் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதுவும் வந்து பெர்செப்ட்ரானோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது காட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன அனிமேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு டேட்டா செட் இருக்குது. இதை பார்த்தாலே தெரியுது வெளியில் வந்து கிளாஸ் 0 அண்ட் உள்ள கிளாஸ் 1 ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக லீனியர்லி செப்பரபிள் டேட்டா செட் இல்லை. அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் பார்த்தோம்னா இந்த டேட்டா செட் வந்து கன்வர்ஜ் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் ஃபியூ ஈப்போச்சஸ்க்கு அப்புறம் இது வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவு எரரை மினிமைஸ் பண்ணி இது கன்வர்ஜ் பண்ணிடு. அதே இது பெர்செப்ட்ரானில் பார்க்கும்போது பெர்செப்ட்ரானில் வந்து அல்காரிதம் கன்வர்ஜே ஆகலை. ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அது வந்து மறுபடியும் இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குது, கன்வர்ஜ் ஆகாமல். ஸோ அதனால இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லீனியர் செப்பரபிலிட்டி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பெர்செப்ட்ரான் அல்காரிதம்க்கு. அண்ட் நிறைய கேஸில் அதனால தான் பெர்செப்ட்ரான் அல்காரிதம் ஃபெயில் ஆகுது, ஈவன் தோ அது ரொம்ப சிம்பிளான அல்காரிதமாக இருந்தாலும். ஸோ அதோட இந்த டெமோ முடிஞ்சிச்சு. ஸோ நன்றி.